கன்னி, அடிச்சு சொல்றேன், உங்களுடைய கதி இதுதான். என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? வீடியோவோட தலைப்பை பார்த்துட்டு யாரும் அதிர்ச்சி அடையாதீங்க. இந்த நவம்பர் மாதம் உங்களுடைய ராசிக்கு ஒரு பெரிய மாற்றம் ஒண்ணு காத்துட்டு இருக்குங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து நீங்க கடைசி வரைக்கும் பார்க்கும்போது அது எந்த மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உணர்வீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்னும் நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம உங்களுடைய டீட்டெயில்ஸை அனுப்பிவீங்க. நீங்க என்ன ராசி, என்ன நட்சத்திரத்துல பிறந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா நம்ம பிறக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இஷ்ட தெய்வங்கள் இருக்குங்க. அவங்கள வழிபடும் போது நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு கமெண்ட் செக்ஷன்ல உங்க ராசியும் உங்களுடைய நட்சத்திரத்தையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இந்த வீடியோவை பார்க்குற 90% மக்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க என்னமோ ஜோசியக்காரங்க யூடியூப்ல வந்து என் கஷ்டம் இப்ப தீந்துரும், அப்ப தீந்துரும், 2 மாசத்துல தீந்துரும், 3 மாசத்துல தீந்துரும், ஏன் நாளைக்கே தீந்துரும் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்களே, இது எங்களுக்கு சில நேரம் கதை கட்டுற மாதிரிலாம் இருக்கு அப்படின்லாம் எனக்கு வந்து உங்களுடைய தகவல்கள் எனக்கு வருது. பட் நீங்க வந்து ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். ராசி அப்படின்றது ஒரு பொது பலன். அந்த ராசியும் தாண்டி சில பல லக்னங்கள்ல நீங்க பிறந்திருப்பீங்க. அந்த லக்னங்கள்ல பிறக்கும் போது உங்களுக்கு 6, 8, 12 தசாபுக்திகள் காலம் வரும்போது நீங்க பல வருடங்களா கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. இதுதான் விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, நீங்க வந்து கன்னி ராசி அப்படியே வச்சுப்போம். நீங்க வந்து கும்ப லக்னத்துல பிறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கும்ப லக்னத்துக்கு 6ஆம் இடம் என்பது என்னது? ரணம், ரோகம், சத்ரு, எதிரி, நோய், கடன். அப்ப 6ஆம் அதிபதி வலு பெற்ற நிலையில, சந்திரன் வந்து கும்பத்துக்கு 6ஆம் அதிபதி, அவர் வலு பெற்ற நிலையில அவரோட தசாபுக்தி காலங்கள் பாத்தீங்கன்னா 10 வருடம் வந்து தசாபுக்தி நடத்திட்டு இருக்காரு. எப்படி இருக்கும்னா, நோயால பாதிக்கப்படலாம், கடனால பாதிக்கப்படலாம், எதிரிகள் உங்களை வந்து தாக்கலாம். 10 வருஷமா அந்த ஒரு பிரச்சனைகளால நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. பொருளாதாரமும் இழக்கப்படும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் போய் கேட்டேன், எனக்கு எந்த ஒரு பதிலுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த மென்டாலிட்டி வரும். இதனால ஜோசியத்து மேல இருக்க நம்பிக்கையே போயிடும். சோ ஒரு தசாபுக்திகள் பெரிய பங்கு வகிக்குது. அப்ப அந்த சந்திரனுக்கு சுப கிரகங்களோட பார்வையோ தொடர்போ இருக்கும்போது கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். அப்ப சுப கிரகங்களோட தொடர்பும் பார்வையும் சந்திரன் மேல விழணும். உங்களுடைய கருத்து இத பத்தி என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லுங்க. பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து தன்னுடைய கவலைகள் வந்து எப்படி சால்வ் ஆகும், எப்படி இந்த கவலையில இருந்து வெளியே வருவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த கவலையில இருந்து வெளியே வரணும்னா உங்க தசாபுக்திகள் என்ன நடக்குது, கோச்சாரம் எப்படி இருக்கு, அதை வச்சுதான் நம்மளால வந்து ஒரு துல்லியமான ஒரு முடிவுக்கு வந்து வர முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்குது, நான் சொல்ற இந்த விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு அக்செப்டபிளா ஏத்துக்க முடிகிற மாதிரி இருந்தது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு புரிய வரும். ஓகே, கமிங் டு த பாயிண்ட். கன்னி ராசிக்கு இந்த நவம்பர் மாதம் கிரக நிலைகள் எப்படி இருக்கு, கிரக நிலைகளோட மாற்றத்தினால உங்க வாழ்க்கையில அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்த்துடலாம். இப்ப கன்னி ராசிக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காருங்க. குரு பகவான் உச்சம் பெற்ற நிலையில 11ஆம் பாவம் லாபஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கு. 2ஆம் இடத்துல நீச்சம் பெற்ற நிலையில வந்து சூரியன் வந்து நீச்சம் பெற்ற நிலையில இருக்காரு. சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்துல இருக்காரு. 3ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயும் புதனும் அமர்ந்திருக்காரு. இப்ப இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நிறைய முயற்சிகளை நீங்க எடுக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்காரு, ஆட்சி, அவருடைய சொந்த வீட்டுல அமர்ந்திருக்காரு. என்ன ஒண்ணு, புதன் கூட இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமா நீங்க வந்து பண்ணணும்னு நினைப்பீங்க. பட் அப்படி பண்ணாதீங்க, பொறுமையா பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் வந்து அமர்ந்திருக்காரு. உங்களுடைய ராசியை தன்னுடைய சமசப்தம பார்வையால பார்த்துட்டு இருக்காரு. அப்போ இந்த காலத்துல உங்க முயற்சிகள் கண்டிப்பா பலிக்கும். பட் பொறுமையா நிதானமா எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுமே வந்து பலிக்கும். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல போய் குரு பகவான் அமர்ந்திருக்காரு. எப்பயுமே ஒரு சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், சந்திரனை விட இந்த சுக்கிரன் குரு தான் சுப கிரகம்னு நான் சொல்லுவேன். அதுல இந்த குரு பகவான் வந்து முழு சுபத்துவம் வாங்கி உங்களுக்கு
11ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்காரு. சில பேர் சொல்லுவாங்க கன்னி ராசிக்கு வந்து அவரு 4ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, கேந்திரங்களுக்குடையவர் வந்து உச்சம் பெறுறது நல்ல பலனா, கெடுப்பலனை கொடுத்துருமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. அப்படி கிடையாதுங்க. அவர் கேந்திரங்களை குறிச்சாலும் கூட அவர் உச்சமாற வீடு 11ஆம் வீடு லாபஸ்தானம். குரு பகவான் அப்படின்றது லாபத்துக்கும் காசுக்கும் பொன் பொருள் சுகத்துக்கும் இது அத்தனைக்குமே வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான். அப்ப இந்த நவம்பர் மாதம் கன்னி ராசியில இருக்கவங்க பொருளாதாரத்துல இம்ப்ரூவ்மெண்ட் பாப்பீங்க. ஏன் இம்ப்ரூவ்மெண்ட் பாப்பீங்க, ஏன் வளர்ச்சி பாப்பீங்கன்னா, ஒரு பக்கம் குரு உங்களுக்கு உச்சம், இன்னொரு பக்கம் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அவருடைய வீட்டிலேயே வந்து ஆட்சி பலம் பெறுறாரு. சூரியனும் அந்த இடத்துல இருக்காரு. 12ஆம் அதிபதி உங்களுக்கு நீச்சமாயிட்டாரு. 12ஆம் இடம் வந்து வலு இழக்கணும் எப்பயுமே. அப்பதான் நம்மளுக்கு வந்து லைஃப்ல வந்து ஒரு வித முன்னேற்றம் வந்து ஏற்படும். ஏன்னா ஒரு சில லக்னங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் அதிபதி அவ்வளவு நல்லது செய்யறதே கிடையாது. அது குறிப்பிட்டு நான் சொல்லணும்னா இந்த கன்னி லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல அவர் நீச்சம். 2ஆம் இடம் என்பது என்னது? உங்களுடைய தனம், உங்களுடைய வாக்கு, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கும், சுற்றத்தால் எப்படி இருப்பாங்க, இத பத்தி சொல்றது எல்லாமே 2ஆம் வீடு இல்லையா? அப்போ உங்களுக்கு குடும்பத்துல நல்ல மன மகிழ்ச்சி ஏற்படும் இந்த நவம்பர் மாதம். குடும்பத்தினால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய லாபங்களும் உண்டு. உங்க வீட்டுல இளைய சகோதரர்கள் இருக்காங்க, இல்ல அவங்க ஏதாவது படிப்பு விஷயமா வந்து பாத்துட்டு இருக்காங்க, ஃபாரின் போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னாலும் நிச்சயமா இந்த காலகட்டத்துல இந்த நவம்பர் மாதம் ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பா இந்த வருடமே அவங்களுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 3ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில இருக்காரு. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகுவும் 12ஆம் இடத்துல கேதுவும் இருக்கு. அப்ப ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வெளிநாடு தொடர்போ வெளிநாட்டு யோகமோ இல்ல உங்களுக்கு வரணும்னா உங்களுடைய இளைய சகோதரன் சொல்லக்கூடிய தங்கச்சியோ இல்ல தம்பியோ அவங்களுக்கு ஏற்படலாம். ஒரு காலேஜ் லெவல்ல முடிச்சுட்டு வந்திருக்காங்க, இப்ப நெக்ஸ்ட் வந்து படிக்க போறாங்க அப்படின்னா டெஃபினட்டா அவங்க வந்து ஃபாரின் அளவுக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல அது தொடர்பான விஷயம் ஏதாவது ஒண்ணு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ஓவராலா நம்ம பார்க்கும்போது இந்த மாதத்துல சில கிரகங்கள் வந்து உச்ச பலம் பெறுது, சில கிரகங்கள் வந்து ஆட்சி பலம் பெறுது. அதுல முக்கியமா நம்ம பார்த்தது சுக்கிரனை தான். 2ஆம் அதிபதியா வந்து அவரே வந்து பாக்யாதிபதியாவும் வராரு. 9ஆம் இடத்தோட அதிபதி. 9ஆம் இடம் அப்படின்றது என்னங்க? உங்களுடைய தந்தை ஸ்தானம், அதாவது உங்களுடைய லக்குங்க, உங்களுடைய அதிர்ஷ்டம், உங்களோட பாக்கியம், உங்களுடைய பூர்வீகம், உங்க அப்பாவோட பூர்வீகம், அப்புறம் வந்து கோயில் சேவை, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 9ஆம் வீடு தான் வந்து குறிக்குது. அப்போ பாக்கியமும் இந்த மாதம் உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து நல்லா இருக்கு. ஏன்னா 2 கூடியவன் சுக்கிரன், 9ஆம் அதிபதி அவரே வந்து அவரோட சொந்த வீடுன்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டுல ஆட்சி பலம் பெறாரு. அதுவும் இல்லாம 3ஆம் வீட்டுல போய் புதன் இருக்காரு. யாராவது மீடியா சம்பந்தமா இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க, எனக்கு வந்து இந்த சோசியல் மீடியா, அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன், இல்ல HR மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ப்ராஜெக்டுக்குள்ள நீங்க இன்வால்வ் ஆகலாம். சக்சஸ்ஃபுல்லா ஒரு ப்ராஜெக்ட் நீங்க எடுத்து பண்ற ஒரு அக்ரிமெண்ட்டும் நீங்க போடுவீங்க. புதன் அப்படின்றது கன்னி புதன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பத்திரம் பதிவு, ஒரு அக்ரிமெண்ட் போடுறது, ஒரு பிசினஸ் பண்றது, ஒரு வியாபாரம் பண்றது. 2 தரப்புகள் இருக்கு அப்படின்னா இந்த 2 தரப்புக்கும் மத்தியில அவங்க வந்து ஒரு மீடியேட்டர் மாதிரி 2 தரப்புலையும் பேச்சுவார்த்தை நடத்துறது இருக்கு இல்லையா? அது எல்லாமே இந்த கன்னி புதன் வந்து நல்லாவே பண்ணும். ஏன்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜி போடும், அவர் அனலிஸ்ட் பண்ணும். அதே மாதிரி கணிதம், பொருளாதாரம், இது எல்லாமே இந்த கன்னி புதன்ல வருது. அப்போ ராசிநாதன் இந்த மாதம் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்காரு. அதுவும் ஆட்சி பெற்ற செவ்வாயோட வர அமர்ந்திருக்காரு. மீடியா, கம்யூனிகேஷன், தொலைத்தொடர்பு, இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு இந்த மாசம் ஒரு ப்ராஜெக்ட் கிளிக் ஆகும். ஓகேவா? நிறைய மேல மேல வளர்றதுக்கு இந்த மாதம் மட்டும் கிடையாதுங்க. இந்த மாதத்துக்கு அப்புறமா புதன் வந்து எங்க போறாருன்னா 4ஆம் வீடு சுகஸ்தானத்துக்கு போறாரு. அதுக்கப்புறம் 5ஆம் வீட்டுக்கும் போறாரு. அடுத்தடுத்த மாசம் அவர் போகக்கூடிய வீடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் வீடு, 5ஆம் வீடு, அதுக்கப்புறம் 6. சோ இந்த 3 வீடுகளுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வேலைக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வீடா இருக்கு. பொருளாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய வீடாவே இருக்கு. எவ்வளவு மார்க்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கன்னிக்கு 95 மார்க்ஸ் இந்த மாசம் நான் கண்டிப்பா கொடுப்பேங்க. எல்லா கிரகங்களுமே அருமையான இடத்துல வந்து அமர்ந்திருக்கு. சோ உங்களோட கதியும் விதியும் சேர்ந்து இந்த மாதம் நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு வந்து கடவுள் வந்து ஏற்படுத்த போறாரு. சோ
ஸோ சிம்ம ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதை போய் செக் பண்ணுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே, அதுதான் முக்கியம்.